நீத்தார் பெருமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளைப் பார்ப்போம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. ஒழுக்கத்தில் உறுதியான துறவிகளின் பெருமை சான்றோர் நூலில் விருப்பமுடனும் உயர்வாகவும் இடம்பெறும். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா? அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர்களின் பெருமையையும் அளவிடவே முடியாது. இருமை வகைத்தெரிந் தீண்டறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு. நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள். உரனென்னும் தோட்டியான் ஓர்5ம் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. உறுதியென்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கிக் காப்பவன் துறவறம் என்னும் நிலத்திற்கு ஏற்ற விதையாவான். 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்பு லார் கோமான் இந்திரனே சாலுங் கரி. புலன்களை அடக்க முடியாமல் வழிதவறி சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளைக் கட்டுப்படுத்தியதால் வான்புகழ் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்துக் காட்டுகிறான். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பெருமை தரும் செயல்களைப் புரிவோரை பெரியோரென்றும் சிறுமையான செயல்களைத் தவிர பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்து விட முடியும். சுவையொலி ஊரொசை நாற்றமென் றைந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு. ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கி ஆளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களே எடுத்துக் காட்டும். குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணக்குன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது. அது உடனே மறைந்து போகும். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தணர் எனப்படுவார்.